என்ன பண்றதுன்னு தெரியாம அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ, நான் எம்ஏஆர் காலேஜ்ல இருந்து பேசுறேம்மா. இங்க பாருங்க சார், நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு என் அக்கா சொல்லிட்டா. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க சொல்றத நாங்க நம்ப தயாரா இல்ல. எங்க அக்கா தான் எங்களுக்கு முக்கியம். தயவு செஞ்சு போனை வச்சிருங்க. அம்மா இருமா, நான் என்ன சொல்றேன். அப்பாடா, தப்பிச்சோண்டா. அப்பா, நீங்க ரெடியாகி போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. இந்த ரத்தம் வர இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, அதுவும் கரெக்டு தாம்மா. இதோ வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதுவே தானவே சரியாயிடும்பா. இல்லம்மா, இந்து சொல்றதும் சரிதாம்மா. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லப்பா, அங்க போனா எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்பாங்கப்பா. உண்மையை சொன்னா ஒருவேளை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்கப்பா. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் கவுன்சிலிங்னு அப்படி இப்படின்னு ஒரு வழி பண்ணிருவாங்கப்பா. அதனால வேண்டாம்ப்பா. சின்ன கீரல் தான்ப்பா, அத நானே பாத்துக்கிறேன். சரிம்மா இந்து, நீ அக்காவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கம்மா. சரிங்கப்பா. செல்வி, ரொம்ப தேங்க்ஸ் டி. நீ சரியான நேரத்துல வந்திருக்க. நீ மட்டும் வரலனா என்ன இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏ லூசு, இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களா? நீ முதல்ல அக்காவை நல்லா கவனிச்சுக்கோ. இந்துமா, தீபா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம கொஞ்சம் வெளியே இருப்போம். என்ன அக்கா, தூங்கிராத. நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். நல்ல வேலை தப்பிச்சோம். இவங்கள நம்ப வைக்கிறதுக்கு கையெல்லாம் இருக்க வேண்டியதா போச்சு. இத மட்டும் பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா பெருசா மாட்டியிருப்போம். இவங்களும் அட்வைஸ் மழையா பொழிஞ்சு நம்மள டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதுக்கு இந்த ரத்த காயம் எவ்வளவோ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.